சமண குகையில் பொறிக்கப்பட்டிருக்கும் தமிழி கல்வெட்டு. இலங்காயபன். அப்ப இலங்காயபன் ஒருத்தவர், அவர் ஏவுதல்னா வேண்டுதல் விடுத்தல். அவர் சொல்ல அந்த அகலூரை சேர்ந்த அரமோசி என்பவர் அதிட்டானத்தை செய்து கொடுத்தார் அப்படின்றதான் செய்தியில வருது. தொண்டூர் சுமந்திருக்கும் சரித்திர பதிவுகள். சரித்திரம். இதன் காலகட்டம் என்ன என்பதை பற்றி விளக்குவதற்கு அருகிலேயே கல்வெட்டு ஒன்றும் வெட்டப்பட்டிருந்தது. தமிழ் பிராமி என்று அழைக்கப்பட்டு தற்போது தமிழி என்கிற பெயரில் வழங்கப்படும் இந்த எழுத்துக்கள் கிமு 1ஆம் நூற்றாண்டு அல்லது கிமு 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தைச் சேர்ந்தது என்று ஆய்வாளர்கள் வெவ்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆனாலும் கிமு 1 நூற்றாண்டு என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இளங்காயிபன் ஏவ அகழூரரம் மோசி செய்த அதிட்டானம் என்பதாக இந்த கல்வெட்டு படிக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா 3 புள்ளி வச்சிருக்காங்க. ஈ என்று சொல்றாங்க. இ ல இங் கா இ ப இன். இளங்காயபன். சில பேர் ஷான்னு சொல்றாங்க, சங்காயபன் சொல்றாங்க. இங்க ஏவ அ க எள் ஊ ர ர எம் ஊரரம். இங்க மோ சி சே இ த அ தி டா ந எம். இந்த படுக்கை அமைத்து கொடுத்தது யாரு அப்படின்ற செய்தி வருது. அதாவது பார்த்தீங்கன்னா இளங்காயபன் ஏவ அகழ்வூர் அரமோசி செய்து அதிட்டானம். அப்போ இளங்காயபன் ஒருத்தவர், அவர் ஏவுதல்னா வேண்டுதல் விடுத்தல். அவர் சொல்ல அகலூருங்க பக்கத்தில் இருக்கு. அந்த அகலூரை சேர்ந்த அரமோசி என்பவர் அதிட்டானத்தை செய்து கொடுத்தார் அப்படின்றதான் செய்தியில வருது. இங்கே இளங்காயிபன் என்பதற்கு பதிலாக சங்காயிபன் என்பதாகவும் சில ஆய்வாளர்கள் இந்த எழுத்துக்களை படிக்கிறார்கள். அதாவது ஒருவன் இட்ட கட்டளைக்கு ஏற்ப மற்றொருவன் செய்து கொடுத்தான் என்பதை அவர்களின் பெயர்களோடு கல்வெட்டு வடிக்கப்பட்டிருக்கிறது. இளங்காயிபன் ஏவ அகழ்வூர் அரமோசி செய்து அதிட்டானம். இன்னும் சில ஆய்வாளர்கள் சங்காயபன் ஏவ. இந்த இளங்காயபன் சங்காயபன் அந்த முன்னாடி உள்ள எழுத்து கொஞ்சம் இதாக இருக்குது, அது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இளங்காயபன் சங்காயபன் எப்படி இருந்தாலும் தொடக்கத்தில் ஒரு எழுத்து சரியாக படித்தறிய முடியல. எப்படி இருந்தாலும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, வேண்டுகோள் எடுத்திருக்காரு, இன்னொருத்தர் செஞ்சிருக்காரு. அதுதான் அந்த கல்வெட்டில் வருது. ஏவல் என்கிற வார்த்தை சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்திருக்கிறது என்பதை இதன் மூலம் அறியலாம் என்பதாக முனைவர் ரமேஷ் அவர்கள் கூறுகிறார்கள். இளங்காயபன் ஏவ அப்படின்ற சொல்லை நம்ம பார்க்குறோம். அப்போ இளங்காயபன்ற பேர் இப்போ ஏவன்ற வார்த்தை பழைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வருது. இப்போ ஏவுதல் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடத்தில் மந்திரம் சூனியம் சொல்லும் போது ஏவல் விடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஏவல்ன்ற வார்த்தை 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து தற்போது வரை வரதை பார்க்குறோம். ஏவுதல் என்பது வேண்டுகோள் விடுத்தல். அப்போ இளங்காயபன் வேண்டுகோள் விடுக்கிறான். அந்த வேண்டுகோளை ஏற்று இதுக்கு அருகாமல் இருக்கிற அகலூரை சேர்ந்த அரமோசி தான் இந்த சமண துறவிகள் தங்குவதுக்கு வசதியா அந்த படுகை அமைத்து கொடுத்தான் அப்படின்னு தான் செய்தி வருது. தமிழி என்கிற கல்வெட்டு எழுத்துக்கள் பற்றியும் பல விளக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அனைத்தும் இந்த எழுத்துக்களை வைத்து எழுதப்பட்டன என்பதாகவும் கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தைய காலகட்டத்தில்தான் தமிழ் எழுத்துக்கள் மாறத் தொடங்கி இருக்கின்றன என்பதாகவும் சொல்லப்பட்டன. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள்லயும் இந்த எழுத்துக்கள் தான் பயன்படுத்தினாங்களா சார்? ஓலைச்சுவடியை பொறுத்தவரை ஒரு 400-500 ஆண்டுகள் தான் அதனுடைய காலம் இருக்கும். அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போயிடும். அந்த ஓலைச்சுவடி காலத்தை வென்று இருக்காது. எனவே தான் திரும்ப அந்த ஓலைச்சுவடியை மாற்றி மாற்றி எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது தான் அந்த எழுத்துடைய வரி வடிவம் மாறி போயிருக்கு. முதல்ல இந்த தமிழ் எழுத்து, அது பிறகு அது மாறி வட்டு எழுத்தாக மாறுது, வட்டு எழுத்து தமிழ் எழுத்தாக மாறுது. இப்போ அண்மை காலத்தில் உள்ள எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இது அந்த தமிழி என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த எழுத்துடைய உருமாற்றம் தான் அது. எதை வச்சு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம சங்க காலம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா அண்மையில் கீழடி பொருந்தல் போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சி மூலமாக இப்பொழுதெல்லாம் கிமு 5 என்று சொல்லப்பட்டது. அது கிமு 5 கிபி 4-5 வரை இந்த எழுத்து தான் தமிழகத்தில் தமிழ் மொழி எழுதுறதுக்கு தமிழர்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு செய்தி தெளிவாக தெரியுது. அப்போ கிபி 5க்கு பிறகுதான், கிபி 5ஆம் நூற்றாண்டு பிறகுதான் இந்த எழுத்து வரி வடிவம் வட்டு எழுத்தாக மாறுது. எனவே சங்க இலக்கியங்கள் எல்லாமே இந்த எழுத்து
வரிவடத்தை பயன்படுத்தி தான் எழுதியிருக்காங்க. இந்த கல்வெட்டு எழுத்துக்களின் முடிவில் 3 கோடுகள் வெட்டப்பட்டிருப்பது இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் 3 படுக்கைகளை குறிப்பதாக இருக்கலாம் என்பதாகவும் கருதப்படுகிறது. கல்வெட்டில் பார்த்தீங்க இறுதியா 3 படுக்கைகள் காணப்படுது. அதில் சொல்லப்பட்ட படுக்கை 3 தான். இது எல்லாமே சங்க காலத்தில் செதுக்கப்பட்ட படுக்கைகள் என்பதை கல்வெட்டு மிக தெளிவாக எடுத்து காட்டுது. இந்த சமண படுக்கை இருக்கும் குகைக்கு எதிர்புறத்தில் சமண தீர்த்தங்கரரின் புடைப்புச் சிற்பம் ஒன்று காணப்படுகிறது. இது பார்சுவநாதரின் புடைப்புச் சிற்பம் என்றும் பல்லவர் காலத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டது. இந்த புடைப்புச் சிற்பம் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் முனைவர் ரமேஷ் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தை சேர்ந்தது. ஆனால் பின்னாடி தற்காலத்தில் இதை அமைப்பு சரியாக தெரியலன்றதுக்காக மறுபடியும் அதை வெட்டி அமைச்சிருக்காங்க. எனவே தான் அந்த பழமை மாறிப்போன நிலையை பார்க்குறோம். இப்போது இது பார்சுநாதருடைய அமர்ந்த திருமேனி. அதாவது சிம்மாசனத்தில் தியான கூடத்தில் பத்மாசனம் சொல்லுவோம். 2 கைகளை ஒன்றை மீது ஒன்றாக தியான முத்திரையை காமிச்சு பார்சுநாதர் அமர்ந்த நிலையில் இருக்கார். அவர் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாகம் காட்டப்பட்டிருக்கு, 5 தலை நாகம் காட்டப்பட்டிருக்கு. இது பார்சுநாதருடைய ஒரு அடையாளமாக இருக்கும். அது இங்கே தங்கியிருந்த சமண துறவிகள் வழிபாடு செய்வதற்காக இங்கே சிற்பங்கள் வச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அருகே உள்ள